கீழே டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட் இருக்கு எவ்வளோ வரும் 14. அப்போ வந்து 14 பின் உயரம் நமக்கு எவ்வளோ 14 ப்ளஸ் 2 14 ப்ளஸ் 2 இதுதான் என்னது பின் உயரம். எப்படி எடுக்கணும், ஷோல்டர் கையிலேருந்து கீழே டாட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம அரைக்கணும். இதெல்லாம் வந்து என்னது பின் உயரம். எவ்வளோ ப்ளஸ் 2 ப்ளஸ் எவ்வளோ இருக்கணும் 2 ப்ளஸ் 3 அடுத்து வந்து மார்பு சுற்றுறது ஒரு ப்ளவுஸில் மார்பு சுற்றுறது ப்ளவுஸை போட்டதுக்கப்புறம் இந்த ஆம்புகள் தையல் இருக்கு இல்லையா, இந்த ஆம்புகள் தையல் இருக்கு, இந்த ஆம்புகள் தையல் இதுதான் வந்து ஒரு ப்ளவுஸினுடைய மார்பு சுற்றுறது. எவ்வளோ வருது 21. இப்போ ப்ளவுஸில் நம்ம அடக்கும் போது இதில் பாதி வச்சுக்கணும். ஏன்னா துணி வந்து நம்ம 2ஆக மடிச்சுக்கணும். அதனால இதில் பாதி எவ்வளோ 10. அப்போ வந்து 10 ப்ளஸ் 2 நம்ம எக்ஸ்ட்ரா துணி தையலுக்காக வரும் இல்லையா, அதுக்கோசரம் தான் அந்த 2 வைக்கிறோம். இங்கே எதுக்கு எக்ஸ்ட்ரா 2 வைக்கிறோம், அடியில் மடிச்சு தைக்கிறோம். 10 ப்ளஸ் 2 இது வந்து பின் உயரம். இப்போ நம்ம என்னென்ன மார்க் பண்ணிக்கிறோம், பின் உயரம் 2 கிளியராக இருக்குங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பக்கக்கழுத்து மேலே எப்பயுமே வந்து இப்போ பக்கக்கழுத்து வந்து எப்படி மார்க் பண்ணோம்னா, பக்கக்கழுத்து வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம 2.5 தான் வச்சுக்கோம். 2.5 ப்ளஸ் அரை. இந்த அரை எடுத்து தையலுக்காக 2.5 ப்ளஸ் அரை. ஷோல்டரும் வந்து மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வச்சுக்கோம்னா 2.5 தான் வச்சுக்கோம். ஆனால் இப்போ எல்லோரும் சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால அந்த ஷோல்டருக்கு மட்டும் நம்ம வந்து ப்ளவுஸ்னோட அளவை கூட வச்சுக்கலாம். ப்ளவுஸ்னோட அளவையை வச்சு மார்க் பண்ணிட்டு இதுவும் நம்ம என்ன பண்ணுவோம், தையலுக்கு அரை பக்கத்துக்கு எவ்வளோ 2.5 ப்ளஸ் அரை. ஷோல்டர் வந்து 2.5 ப்ளஸ் அரை. ஆனால் நம்ம வந்து சில பேர் ஷோல்டர் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ப்ளவுஸ் ஷோல்டருக்கு மட்டும் ப்ளவுஸ்னோட அளவு அப்படியே வச்சு மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் அரை. பக்கத்துக்கு எவ்வளோ 2.5 ப்ளஸ் அரை. ஷோல்டருக்கு வந்து ப்ளவுஸ்னோட ஷோல்டரையே வச்சு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அரை. நெக்ஸ்ட்டு புரியுத பக்கத்து ஷோல்டரே நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸ் பின் கழுத்து ப்ளவுஸ் வந்து ஷோல்டரில் வந்து கீழே என்னோட பின் உயரம் எவ்வளோ 1. புரியுதா, இப்படிதான் டேட்டில் வந்து ஒரு ப்ளவுஸ் நம்ம வந்து இந்த ஷோல்டர் பக்கத்தில் எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து கீழே வந்து வச்சுக்கணும். ஆனால் நம்ம வந்து இந்த நார்மல் ப்ளவுஸுக்கு இந்த அளவு ஆரியோ என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா 1 இன்ச் நம்ம வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா 1 இன்ச் 9 தான் ப்ளஸ் 10. புரியுதா, அதேமாரி இங்கே மேலே 2 வச்சோம்ல, கீழே இங்கே 2 மார்க் பண்ணணும். இந்த 2 மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கருத்து வருதா, இந்த வந்து நம்ம இது வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு. ஆரி ஒர்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற கோடு மார்க் பண்ணி காமி. இப்போ வந்து நம்ம 2.5க்கு ஒரு கோடு மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து இப்போ ஒரு கோடு போடும். ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது இப்படி டாட் டாட்டே வச்சுக்கோம். அதுக்கப்புறம் அந்த தையலுக்காக இருக்கும் இல்லையா, அங்கே வச்சு மார்க் பண்ணணும். அதேமாரி இந்த ஷோல்டருக்கு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா 2, அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணணும். கீழே வந்து தையலுக்கு ஆரம்பிக்கும் இல்லையா, அங்கே ஒரு மார்க் பண்ணணும். ஆம்புகோல் வந்து
சும்மா உனக்கு எனக்கு அது எல்லாத்தையும் சொல்லணும்னா 5 என் ப்ளவுஸ் பே வச்சுக்கோன்னா 6 உனக்கு எனக்கு கழிவுறக்கு எல்லாமே 6. ஆரி ஒர்க்கு நம்ம இதுக்கு 2வது கோடில் நம்ம மார்க் பண்ணணுமே, அதுலேருந்து அரைஞ்சி உள்ளே மார்க் பண்ணி கொடு. கழுத்துக்கு கழுத்தில் கழுத்தில் இப்போ வந்து இந்த 2வது கோடு இருக்கு இல்லையா, அங்கேருந்து நம்ம இந்த கார்னரில் வச்சு அரைஞ்சி மார்க் பண்ணிக்கணும். அரைஞ்சி மார்க் பண்ணி இங்கேருந்து நம்ம அந்த கர்வ் சைடு வளைவு இருக்கு அதை நம்ம வரைஞ்சி எதில் ஸ்டிச்சு கொடுக்கணும், எந்த இதில்? இப்போ வந்து ஆரி ஒர்க்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன போடுவோம், த்ரெட்டில் போடுவோமா. இப்போ எதில் இங்கே நம்ம த்ரெட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த 2வது கோட்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சைடு இந்த 2வது கோட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதா? அவ்வளோதான். எனி டவுட்? நம்ம மார்க்கு சொல்லணும். மார்க்கு எனக்கு 25 இருந்துச்சா அதில் பாதி 10 நம்ம இங்கே மார்க் பண்ணிப்போம். ப்ளஸ் 2ன்னு சொன்னல துணி எக்ஸ்ட்ரா நம்ம நம்மளே பாக்ஸ் வரைச்சிக்கலாம். நமக்கு ஸ்ட்ரைட்டாக நம்மளே சும்மா இது நம்ம